ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கறி சுவையில் சூப்பரான ஒரு வெஜ் கறி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நான்வெஜ் சாப்பிட முடியாத நேரங்களில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இது சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ இது செய்கிறதுக்கு 100 கிராம் மீல் மேக்கரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா கொதிக்கிற சூடான தண்ணி சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அந்த தண்ணியில் மீல் மேக்கர் வெந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதே மாதிரி தண்ணி நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் இன்னொரு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மீல் மேக்கரை தண்ணி இல்லாமல் சுத்தமாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை போட்டுக்கலாம். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்துட்டு செய்யும்போது இதில் இருக்க அந்த வாசனை உங்களுக்கு அடிக்காது. அதே மாதிரி நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு கறி மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கூடவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டே வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும். இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும்போது தக்காளி அங்கங்கே தெரியாது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இதை நம்ம வறுக்க தேவையில்லை. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பொடியாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த தக்காளி அரைச்ச ஜார்லேயே தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி வறுவல் மாதிரி செய்கிறதுனால 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அதை நல்லா வேக விடுங்க. அப்பப்போ நீங்கள் திறந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு. நம்ம சேர்த்துருந்த அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு மீல் மேக்கர் கறி வறுவல் ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.